நீ இப்ப எங்கப்பா இருக்க? இங்க நடக்கிற விஷயம் எல்லாம் உனக்கு தெரிஞ்சிருக்குனா அப்போ நீ இங்க தானே இருக்க, எங்க பக்கத்துல தானே இருக்க நீ. ஆமா அத்தை, உங்களை சுத்தியே தான் நான் இருக்கேன். அப்புறம் ஏன்டா வீட்டுக்கு வர மாட்டேங்கிற? இவ்ளோ தப்பு நடக்கிறதுக்கு காரணமே நாங்க எல்லாருமே உன்னை தேடுறது தானே. நீ வந்திருந்தா எவனோ ஒருத்த நான் தான் ஜீவானி ஏன்பா போன் பண்ண போறான். நீ வீட்டுக்கு வாடா செல்லும். நீ எப்போ வர? நான் கண்டிப்பா ஒரு நாள் வரேன். ஆனா இப்ப என்னால வர முடியாது. ஏன் அப்படி சொல்ற? நான் சில கடமைகளை முடிக்க வேண்டியது இருக்கு அத்தை. அதெல்லாம் முடிச்சிட்டு வரேன். அப்படி என்னடா கடமை இருக்கு உனக்கு? என்ன பண உதவி வேணுமா இல்ல வேற ஏதாவது உதவி வேணுமா சொல்லு. எனக்கு அதெல்லாம் எதுவும் வேணாம் அத்தை. உங்களோட அன்பு, மாமாவோட கௌரவம், அதை தாண்டி எனக்கு வேற என்ன சொத்து இருக்க போகுது? எனக்கு எதுவுமே வேண்டாம் அத்தை. உங்க அன்பு மட்டுமே போதும். பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறியே ஜீவா. கொஞ்சம் இரு. எங்க ஜீவா கிட்ட பேசுறீங்களா? அத்தை, ஆ, ஆ, இனி ஜீவான்னு யார் பேசினாலும் நீங்க பேசாதீங்க. ஆ, ஆ, பேச மாட்டேன். கண்டிப்பா பேச மாட்டேன். இரு இரு, போனை மாமா கிட்ட கொடுக்குறேன். ம். ஜீவா, மாமா, ஜீவா, நீ எங்க இருந்தாலும் என் மருமக. அதை மட்டும் மறந்துடாத. உனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் உன்னை காப்பாத்துறதுக்கு, தாங்கிறதுக்கு இந்த மாமா, உன்னோட தாய் மாமா இருக்கேன். உனக்கு எப்ப இங்க வரணும்னு தோணுதோ அப்ப இங்க வா. உனக்காக இந்த குடும்பமே காத்திருக்கு. தெரியும் மாமா. எப்ப வந்தாலும் உங்க தங்கச்சி பையனா ஜீவாவை என்னை ஏத்துப்பீங்கன்னு தெரியும். அப்ப இங்க வரதுல என்னப்பா பிரச்சனை? கண்டிப்பா வருவேன் மாமா. உங்க கூட பேசுனதுல ரொம்ப சந்தோஷம். நான் வச்சிடுறேன். ஜீவா, ஜீவா,